தண்டைங்கிற பொரியலும் இன்றைக்கி எல்லா வத்தலும் போட்டு ஒரு வத்த குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போமா. 2 வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒன்றுத்தில் வந்து 2 எண்ணெயை ஊற்றி தாளிச்சிக்க வேண்டியதான். ஒன்றில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அது கீரை பொரியலுக்கு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இன்னொன்றுத்தில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகெல்லாம் போட்டு அதையும் தாளித்து வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம இதை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சதில் கீரையை போட்டு அதை வதக்கிட்டுருக்கோம். உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கலாம். இங்கே வத்த குழம்புக்கு நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூ நறுக்கி வச்சதை போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதில் வத்தலையும் போட்டு உங்களுக்கு என்ன பிடிச்ச வத்தலையும் அதையும் போட்டு வதக்கிங்க. அந்த புளி தண்ணியில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. கீரைக்கு உப்பு போட்டுக்கோங்க, வத்த குழம்புக்கும் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வத்த குழம்பு அது பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு வற்றிக்கிட்டு இருக்கட்டும். கீரையை வெந்துச்சு, தேங்காய் திருவி அதில் போடுவோம். முடிஞ்சிச்சு. வத்த குழம்பு கோச்சிச்சு, சாதமும் வச்சாச்சு. அதே மாதிரி இதுக்கு பொட்டுக்கடலை சட்னி துவையல் ரொம்ப அருமையாக இருக்கும். அதையும் அம்மிக்கல்லில் வச்சு நம்ம பொட்டுக்கடலை துவையல் ரெடி பண்ணியாச்சு.